அவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். நமக்கு முன்பாக எழும்பாத ஆயுதங்கள் வாய்க்காது. இயேசுடைய பிள்ளைகளுக்கு நடக்கிற எல்லா காரியத்திலும் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இங்கே மோசே ஒரு காரியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதுன்ட்டார். எப்படிப்பட்ட பிரச்சனை வரட்டும், எப்படிப்பட்ட பிரச்சனை வரும், வெள்ளம் போல எகிரி எரிஞ்சு வர அக்கினி போல இருந்தால் கூட கவலைப்படாதீங்கன்றார் மோசே. பாருங்கள் எப்படி சொல்ற, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து வழி நடத்தி வராரு. அங்கே சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதுங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கு காகிற எகிப்தியரை இனிமேல் காண மாட்டீங்க. உங்களுக்கு தொல்லை கொடுத்து இந்த மனுஷனை இனிமேல் காண மாட்டேன்றார். உங்கள் கண்ணால் பாருங்கன்றார். ஏன்னா இவ்வளோ நாள் எவ்வளோ அவசரப்பட்டீங்க, எவ்வளோ பாடுபட்டீங்க, எவ்வளோ நொறுக்கப்பட்டீங்க, எவ்வளோ அவமானப்பட்டீங்க, எவ்வளோ நிந்தை போராட்டத்தில் அவமானீங்க. அவதான் ஆண்டவர் மோசை பார்த்து பேசுகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லுகிறார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், ஏன்னா இயேசு என்னோட பேசிட்டாரு, என் தேவன் சொல்லிட்டாரு, இது நீங்கள் நடக்க போகுதுப்பா, நீ அங்கே போய் நில்லு, அங்கே நிற்கிற இடத்துல பாரு, ஒரு அற்புதம் நடக்கும். அந்த நற்புதம் நடக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், அப்போ தெரிஞ்சுக்குவீங்க யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஜனங்களிடையில் மோசையோடு பேசும்போது மோசே ஜனங்கள் சொல்லுகிறார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீ பயப்படாதிருங்கப்பா, எவ்வளோ நாள் ஒடுக்கப்பட்டீங்களோ, யாரெல்லாம் அவனை சித்திரவதை பண்ணியிருந்தா அவன் நீ காண மாட்டீங்க, இனிமேல் எந்த நாளில் காண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ரட்சிப்புனா விடுதலை. எங்கேருந்து விடுதலைன்னு சொன்னால், இந்த அடிமைத்தனத்துலேருந்து விடுதலை ஆக போகிறீங்க. உங்களை ரொம்ப அடிமை பண்ண அந்த ஜனங்கள் எகிப்தியர்கள், அந்த எகிப்தியர்களை எப்படிலாம் ஒளி பண்ண அந்த ரட்சிப்பை பாருங்கள். அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ரட்சிப்பு ஒரு விடுதலை கொடுக்க போகிறாரு. இன்றைக்கி நின்று இந்த இடத்துலேருந்து பாருங்கன்னு சொல்லிட்டு மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு சொல்கிறாரு. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதுங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். பாருங்கள், இனியோட லாஸ்ட்டு உங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்குறீங்க, எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ போராட்டம், எகிப்தியரை போல அடிமைத்தனமாக வச்சுருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்களை. ஆண்டவர் சொல்கிறார், இன்று கண்ட எகிப்தியரை இனி காண மாட்டார், என்றைக்கும் காண மாட்டேன். என்றைக்குமே உன் வாழ்க்கையில் பிரச்சனை வராது. எப்படிப்பட்ட போராட்டம் இருக்கட்டும், எப்படியா பிரச்சனை இருக்கட்டும், இயேசு உன் வாழ்க்கையில் வந்துட்டார்னா எல்லாம் க்ளோஸுங்க. பாவமாக இருக்கட்டும், சாபமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், உங்களை விட்டு வெளியே ஓடிவிடும். ஏன்னா இயேசு உங்களோடு வந்துட்டார்னா உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் தாங்க. அதை சொல்ல, இனி எந்த நாளே அதுக்கு என்றைக்கும் காண மாட்டீங்கன்றார். எப்படியாப்பட்ட பிரச்சனை இருக்கட்டும், பயப்படாதுங்க. என் நண்பு சகோதரர் வீடியோ பார்க்குற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இன்று காண்கிறவரை என்றையும் காண மாட்டீங்க. இன்று வர பிரச்சனையை பார்த்து பயப்படாதவங்களும் முதல்ல சொல்லிட்டார். பயப்படாதீங்க, வர காரியத்தை பற்றி பயந்துருக்காதீங்க, வர பிரச்சனை பார்த்து பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இன்று இந்த வேத வசனத்தை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் இன்று கண்ட எகிப்தியரை என்றையும் காண மாட்டேன்னு சொன்னது போல் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி வருகிற உபத்திரம் இன்றோடு நூங்கி விடுகிறது. நீங்கள் பயப்படாதீங்க, எந்த காரியத்துக்கு திகழ்ந்து போகாதீங்க. இயேசு உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராங்க. ஆமென். காட் பிளஸ்.